நான் வந்து கார்கிக்கு இந்த ஒரு கச்சேரி பார்த்தீங்களா சுமேஷ் நாராயண் அனிலோட பண்ணும்போது we usually do a ராகம் தானம் பல்லவி in the concert because we feel ஒரு ஃபார்மேட்டில் ராகம் தானம் பல்லவின்னு கொண்டு வரும்போது we can express our individual ideas. ஏன்னா ஒரு கிருத்தின்னு வச்சுட்டோம்னாக்க எல்லாருமே we have to be on the same page while rendering the கிருத்தி. பட் ராகம் தானம் பல்லவினாக்க each one of us can interpret in a different way அப்படின்னு சொல்லிட்டு பல்லவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனில் and I were talking. எந்த இட் வாஸ் அ தமிழ் இசை கான்சர்ட் மாக பாடியாச்சு. அண்ட் அப்போ தான் இவர்கிட்ட அனில்கிட்ட சொன்னேன், கார்கிட்டே வார்த்தையை கேளேன் பல்லவியோட வார்த்தை அப்படின்னா. ஸோ அனில் செட், நீ வந்து அந்த மெட்டு அனுப்பிச்சிரு, ஜஸ்ட் சென்ட் மீ த ஸ்கெலிட்டன், நீங்கள் என்ன டியூன் சொல்கிறதுன்னு அனுப்பிச்சு ஐம் ஷூர் கார்கி வில் கிவ். இதெல்லாம் கார்த்தால் நடந்துட்டு இருக்கு கச்சேரி, மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் ஆர் சம்திங். ஸோ ஐ செட் பீயிங் பீக் சீசன் நம்ம வந்து வி ஆர் ஸ்டக் வித் தீக்ஷிதஸ் கிருத்திஸ் அப்படி இருக்கிறபோது கோபுச்சியத்தி ஸ்த்ரோத்தவாகயத்தி இப்படி தான் போயிட்டு இருக்கு மைண்டில். ஸோ கோபுச்சியத்தி இஸ் வேர் வேர்ட்ஸ் டேப்பர் டவுன், ஒரு கவுஸ் டெய்ல் மாதிரி பெருசாக ஆரம்பித்து சின்னதாக முடியும். ஸ்த்ரோத்தவாகை வந்து ரிவர்ஸ், சிறுசாக ஆரம்பித்து பெருசாக போகும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டியூன் வந்து இந்த மாதிரி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் கேவ் ஹிம் டியூனே அனுப்பல, நம்பர் தான் நம்பர். எனக்கு ஏதோ ஒன்று அனுப்புனாரு, ஏதோ 765432 எனக்கு ஃபோன் நம்பர் தான் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி அதான் மெலடி. ஸோ அது அவ்வளோ அத்தனை சிலபல் இருக்கணும், அப்போ அடுத்தது கம்மியாகணும், அப்புறம் கம்மியாகணும், அப்புறம் கம்மியாகணும், அப்படி ஜஸ்ட் ஒன் சிலபலுக்கு வரணும். ஸோ ஐ திங்க் ஐ செட் சம்திங் லைக் 1 2 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5 இப்படி தான் அமைச்சிருக்கேன் அவருக்கு. 1 2 3 4 5 6 1 2 3 4 1 2 3 1 2 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5 இப்படி தான் அமிச்சேன் அவருக்கு. ஸோ இந்த ஒரு இதில் கோபுச்ச ஸ்த்ரோத வர மாதிரி நம்ம பண்ணலாம் சொல்லிட்டு உடனே யோசிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் 10 minutes அனில் வழியாக திருப்பி அந்த மெசேஜ் வந்துடுது, இதான் வார்த்தைகள் நல்லா இருக்கும் பாருங்கள். நான் ரொம்ப அழகாக அந்த கச்சேரியில் இவர் வந்து 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்தார். பிகாஸ் ஐ திங்க் ஹீ ரைட்ஸ் ஃபார் மூவிஸ்ங்கிறதுனால ஒரு பாட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவும் கொடுத்தார். ஸோ 4 நான் ஒன்று தான் கேட்டேன், ஹி செட் 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. இல்லை, இண்டிபெண்டன்றதுனால தான் 4 ஆல்டர்னேட்டிவ், சினிமாவில் 25 ஆல்டர்னேட்டிவ் 50 ஆல்டர்னேட்டிவ். ஸோ 4 கொடுத்தார், இதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ணுங்கன்னாரு. பட் ஐ எண்டட் அப் சிங்கிங் ஆல் 4 இந்த கான்சர்ட் பிகாஸ் ஈச் ஒன் வாஸ் பெட்டர் தென் தி அதர் அப்படிங்கிற மாதிரி பண்ணது. இட் மேட் சென்ஸ் as a whole song, ஒரு போயம் மாதிரி அப்படியே அது அமைஞ்சுடுது. அண்ட் அகெயின் ஐ திங்க் இட் வாஸ் ஆன் த சேம் மீனிங் as மாக. ஏன்னா த சாங் ஐ திங்க் இட் எய்ம்ஸ் டு சே தட் நீங்கள் என்ன உங்களோட ஈகோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு மேலே ஒரு சூப்பர் பவர் இருக்குது அண்ட் யூ ஹேவ் டு ப்ளே அக்கார்டிங் டு த கிராண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் அண்ட் திங்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ் இன் இட்ஸ் ஓன் டைம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. இவர் சொன்னது வந்து ஒரு சிறகில் பறக்கிறேன் உனையடைய மூகில் உரசிய இறகெல்லாம் நனைய. இதோட அர்த்தம் ஒரே ஒரு சிறகில் நான் பறக்கிறேன், நான் எனக்கு 2 சிறகு இல்லை, ஒரு சிறகில் தான் பறந்துகிட்டு இருக்கேன். உன்னை அடையறதுக்காக உன்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கேன். அந்த சிறகெல்லாம் முகில்கள் அந்த மேகத்தில் பட்டு நனைஞ்சுக்கிட்டே வருது, உன்னை நோக்கி நான் வந்துக்கிட்டு இருக்கேன். அதான் இது இருக்கு. மறு சிறகை விரிக்கிறேன் என்னை அடைய தரையிறங்கிய உணர்கிறேன் உனைய. ஒரு சிறகை உன்னை அடையறதுக்காக நான் விரித்து பறந்துகிட்டு இருக்கேன், இன்னொரு சிறகுல நான் என்ன அடையறதுக்காக என்ன நோக்கி பறந்துகிட்டு இருக்கேன். ஸோ அந்த சிறகுல நான் மேலே நோக்கி வரேன், இன்னொரு சிறகுல நான் வந்து இப்போ தரையை நோக்கி வரேன். வந்துட்டு நான் என்ன அடையணும்னு நினச்சி நான் பார்த்தப்போ நான் ஆக்சுவலி அடைஞ்சது உன்னை தான். சிறு முடியல, 2 இருக்கு இன்னும். சிறு இதழில் சிரிக்கிறாய் மனம் மயங்க மடி தருகிறாய் மழலையாய் ஊரங்க. அது ஆக்சுவலி சொல்கிற மீனிங் தான். அண்ட் தென் ஒரு சொல் கடைசியில் பெரு வெளியில் பறந்திட நீனைக்கையில் உனை வழங்கினாய் விரித்திடும் சிறகாய் ஒரு சிறகில் பறக்கிறேன் உன்னை அடைய. ஸோ அப்படியே திருப்பி அகைன் லூப் பேக் இல்லையா? ஸோ அந்த லூப் பேக் இங்கே தான் வருது. ஸோ அந்த ஒரு பெரிய வெளி ஒன்று கொடுத்து அதில் பறக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு உன்னையே நீ எனக்கு சிறகா கொடுக்குற, அந்த சிறகுல ஒரு சிறகால நான் பறக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி சாங். பியூட்டிஃபுல். ஸோ இதை வந்து நாங்கள் பல்லவியாக பண்ணி
ஐ திங்க் ஹி எக்ஸ்பெக்டட் மாக மாதிரி ஒரு அப்படியே ஒரு பாட்டு வரும். நாங்கள் இங்கே வந்து நம்ம பல்லவி, நம்ம கையில் ஒரு பல்லவி கிடச்சிட்டு தான் நம்ம திருக்காலெல்லாம் பண்ணி லைக் வாவ், ஒரு லிரிக்ஸ் இப்படி கூட பண்ணாமாங்கிற மாதிரி. நான் வந்து ஒரு சிறகில் பறக்கிறேன் உனையடைய, முகில் உரசிய இறகெல்லாம் நனைய, மறு சிறகை விரிக்கிறேன் எனையடைய, தர இறங்கிய உணர்கிறேன் உனைய, சிறு இதழில் சிரிக்கிறாய் மனம் மயங்க, மடி தருகிறாய் மழலையாய் உறங்க, பெரு வெளியில் பறந்திட நினைக்கையில் உனை வழங்கினை விரித்திடும் சிறக, ஒரு சிறகில் இப்படி மாறி மாறி திருக்காலெல்லாம் வந்து பாடுறபோது ஹி வாஸ் லைக் இந்த பல்லவிலாம் இப்படி தான் இருக்குமோ நீங்கள் அப்படியே மிரட்சியாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் எழுதுறது இவ்வளோ தான், ஒரு 4 லைன் மட்டும் தான் எழுதினேன். அதை வச்சுட்டு அவங்க வந்து ஒரு 6 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு பண்ணுறாங்க. இவ்வளோ வாழ்க்கை எவ்வளோ ஈஸியாக இருக்கும் இது மாதிரி எல்லாம் பாட்டு வந்துச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வி வாண்டட் டு ட்ரை அவுட் வித் ஆல் ஆஃப் யூ, வித் யோர் பெர்மிஷன். நீங்கள் சொல்லுங்கள். ஸோ என்ன நினச்சோன்னா, இன்றைக்கி இப்போது ஒரு சின்னதாக ஒரு இதே மாதிரி ஒரு 4 வரி ஒரு பாடல் ஒன்று பண்ணலாம், இங்கே சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்கள் எல்லாரோட இன்புட்டோட சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யாருனாலும் ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒரு தீம், ஏதாவது ஒரு தாட், ஏதாவது உங்களுக்கு இன்றைக்கி என்ன நினச்சிங்க, நீங்கள் வர வழியில் எதை பற்றி யோசிச்சுட்டு வந்தீங்க, ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது ஏதாவது ஒன்று. கல்யாணம். ஓகே, கல்யாணம் சொன்ன உடனே என்ன மைண்டில் வருது உங்களுக்கு எல்லாம்? ஃபஸ்ட்டு முதல்ல கச்சேரி, சாப்பாடு, பொண்ணு பையன், பொண்ணு பல்ல. ஓகே, மாலை. ஓகே, ஈவினிங்கா இதுவா? லவ். புரோகிதர். ஓகே, பொருத்தம். பணம். ஓகே. ஸோ திருமணம் அப்படின்றது வந்து ஒரு தாலியாவோ இல்லை ஒரு மோதிரம் மாத்துறதாவோ இல்லை ஒரு சின்ன ஒரு நிகழ்வாவோ அப்படின்னு அந்த ஒரு இதுவா அப்படின்ட்டு மட்டும் எடுத்துக்கிறது ஒரு இது. அதை தாண்டி திருமணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேபி வி கேன் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் வாட் இஸ் மேரேஜ், எந்த பாயிண்ட்ல அந்த மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. மேரேஜ்ன்றது ஜஸ்ட் ஒரு லீகல் டாக்குமெண்ட் மட்டுமா, ஜஸ்ட் ஒரு சைனிங் ஆஃப் ஒரு லீகல் டாக்குமெண்ட், ஆக்சுவலி அவ்வளோதான். ஸோ உண்மையில் சொல்ல போனால் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு 2 பேரும் சைன் பண்ணுறாங்க, ஒரு விட்னஸில் ஒரு ரெஜிஸ்ட்ரியில் சைன் பண்ணுறாங்கன்றது தான் மேரேஜ். ஒரு கல்ச்சர் மாறுச்சுன்னா அந்த இதே கல்யாணம்ன்றதுக்கான ஒரு பொருளே வந்து மாறும். ஸோ ஒவ்வொரு கல்ச்சர்லேயும் அந்த பொருள் மாறிட்டு இருக்கும். அந்த திருமணம்க்கு வந்து இன்னும் நிறைய ஜெண்டர்ன்ற ஒரு ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது. ஒரு ஆணும் பெண்ணுக்குமான திருமணம் தான் திருமணமான்ற ஒரு கேள்வி இன்றைக்கான ஒரு இதில் இருக்குது. ஒவ்வொரு ஊரில் போகும்போதும் நம்ம வெவ்வேறு விஷயங்கள் நம்ம அந்த மேரேஜ் பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். மேரேஜ்ன்றதோட ஒரு கான்செப்ட். ஸோ எப்போ வந்து அந்த மேரேஜ் தொடங்குது, எப்போ அந்த மேரேஜ் முடியுது, ஸோ மேரேஜ்ன்றதுக்கு வந்து ஒரு டஸ் இட் ஹாவ் ஒரு பிகினிங் அண்ட் எண்ட், நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ இது மாதிரியான ஒரு கேள்விகளே நம்ம மேபி இந்த பாட்டாக வைக்கலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் சொன்ன இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கொஸ்டினாக போடலாம். அது மாதிரி ஒரு பாட்டை வில் ஜஸ்ட் ட்ரை சம்திங். நீங்கள் ஏதாவது நீங்கள் பேசணுன்னா பேசிட்டு ஸோ இந்த மீன் டைம் எனி கொஸ்டின்ஸ்? ஆனால் இவர் முடிச்ச அப்புறம் தான் எனக்கு வேலை. ஸோ let him do his work. I was fortunate to work with other writers also. அவள் வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து என்வாயன்மெண்ட் டே, வேர்ல்டு என்வாயன்மெண்ட் டே அன்றைக்கி வந்து he said he wants to see ஒரு தமிழ் பாடல் பப்ளிஷ் பண்ணி we have to enlighten people about the hazards that we are causing to the environment. ரொம்ப அழகான ஒரு தோன்றிட வேண்டாமா மானிடர்க்கெல்லாம் இன்றே இப்போதே இயற்கையின் சிந்தனை தோன்றிட வேண்டாமா அப்படின்னு ஒரு ராமசாமி அப்படிங்கிறவர் வந்து நியூஜெர்சியில் இருக்கார். அவர் வந்து எழுதி அமைச்சார். ஸோ அதை வந்து டியூன் பண்ணி ஒரு பாட்டாக நம்ம கச்சேரியில் வழங்கினோம். அதுக்கப்புறம் ஒரு வெரி யங் போய்ட் வந்து ராம்நாத் பகவத் அப்படின்னு வி ஹேட் அ ப்ராஜெக்ட் இன் மைண்ட் வேர் ஒரு அப்பாக்கும் மகளுக்கும் இருக்கிற ஒரு உறவு, அதை எடுத்து காட்டுற மாதிரி ஒரு பாடல் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு டியூன் வந்துடுத்து முதல்ல. அண்ட் அதுக்கு மேலே வி ஆஸ்ட் ஃபார் திஸ் யங் மேன் ராம்நாத், வெரி குட் ஃப்ரெண்ட், ரொம்ப அழகாக மகளே கண்மணியே அப்படின்னு ஒரு பாடலை வந்து அதுவும் வி ஸ்டார்டட் பெர்ஃபார்மிங் இன் கான்சர்ட்ஸ். அண்ட் ரீசெண்ட்லி இந்த கோவிட் டயத்தில் ஆல் கான்சர்ட்ஸ் வேர் டன் ஆன்லைன். அண்ட் அட் தட் டைம் கொஞ்சம் அந்த ஹோப் இருக்கிற போது அந்த ஒமைக்ரான்
வர அந்த த்ரெட்டன் பண்ணுற டயத்தில் வந்து we were like wondering இப்போ ஒரு பாட்டு just can we dedicate it at least to recognize the efforts of the frontline workers. ஏன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறோன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் தான் அவங்க வெளில இருக்கிறது தான். ஸோ அதனால அந்த ஒரு பாடல் அந்த ஒரு ஊர்லேருந்து தான் அகைன் திருப்பி ராம்நாத் பகவத்கிட்ட கொடுத்தபோது எழுவோம் மீண்டு எழுவோம் அது ஒரு பாட்டு. ஸோ நான் இந்த நிறையா இந்த கண்டென்ட்லாம் இப்போ கர்நாடிக் மியூசிக் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். மை ஒன்லி ஆன்சர் இஸ் தட் இந்த மாதிரி ஒரு விரிவடைஞ்ச கண்டென்ட் அண்ட் ஒரு ஒரு ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ் நம்ம கர்நாடிக் மியூசிக்கில் டிஸ்கஸ் பண்ண முடியும், ராகங்கள் மூலமாக டிஸ்கஸ் பண்ண முடியும் அப்படின்னா just imagine the number of people who start listening to Carnatic music just because of the theme that we have explored. So கோவிட் அப்படி பற்றி ஒரு இருக்குது அண்ட் நம்ம வந்து ஒரு முன்கள பணியாளர்களை பற்றி ஒரு பாடல் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க they can immediately see, they can the scenesலாம் it's not too நம்ம இப்போ தான் நடந்திருக்கு. ஸோ அவள் மனசுலேருந்து மறந்து போகாத ஒரு நைட்மேர் இதெல்லாம். ஸோ அதை they will immediately think about the hardships that they have faced. அண்ட் அதனால அந்த பாடலை திருப்பி கேட்குற போது அந்த பாடலோட ராகம் என்ன, ஸோ சலநாட்டங்கிற ராகமா, சலநாட்டன்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் வந்து why is it that they won't come into Carnatic music and explore the ragas that are there in Carnatic music. அந்த ஒரு சின்ன ஒரு ambition தான் that keeps propelling artists like me to try out themes that are very relatable, very contemporary in Tamil music. Chalanata வந்து என் மெயின் பீஸா வரக்கூடாதுன்னா பேசிட்டு I was just thinking about something like that. Yeah. See, many years back, I heard you sing, I think it was Venus Colony, Shadvita Margini as a main piece. Oh. Okay. Now look, I have a request and a question. The request is this. I request you to make a commitment that in this season, ஒரு 3 கச்சேரியில ஏதாவது ஒரு ரேர் ராகா எடுத்து மெயின் பீஸா பாடணும்னு என்னோட ரிக்வெஸ்ட். If it is a Vivadi, great. Okay, that's the request. Now question is, இங்கிலீஷ் பாட்டு எடுத்து பாடணும். இல்லை பழைய பாட்டே பாடலாம் இங்கிலீஷ் பாட்டு. ஐ வாண்டட் டு டாக் அபவுட் இட், பட் தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் மீ. ஸோ இந்த இன்னோவேஷன்ஸ் அண்ட் புஷிங் பவுண்ட்ரிஸ்னு பேசும்போது இன்ஃபேக்ட் மியூசிக்கல் ட்ரினிட்டி அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இன்னோவேட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இந்த ராமாயணத்தை பற்றி ராமநாட்டகம் எழுதணும்னு அருணாச்சல் கவியாக தோணுதே ஐ திங்க் அந்த காலத்தில் ஒரு இன்னோவேஷனாக தான் இருந்திருக்கும். அண்ட் தீக்ஷதர்ஸ் யூஸ் ஆஃப் நார்த் இந்தியன் ராகாஸ், இங்கிலீஷ் நோட்டீஸ் வரும், தியாகராஜரோட ரேர் ராகம் அண்ட் வே எமோஷன் எல்லாமே அந்தந்த காலத்தில் அவங்க இன்னோவேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டயத்தில் ஐ திங்க் 18th century தான் கரூர் சிவராமையா அப்படிங்கிற ஒரு 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 கம்போசர் வந்து ஷாஹாஜி அவரோட கோர்ட்டில் he composed 2 javalis which were மணிப்பிரவாளம், பட் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி இட் ஹேட் இங்கிலீஷ் அண்ட் தெலுங்கு இன் இட். ஸோ அது வந்து ஐ டோன்ட் திங்க் அது ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேர் அப்புறம் டான்ஸில் நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கச்சேரியில் எனக்கு அப்புறம் ஒரு தேங்க்ஸ் டு தேவேஷ் சோனேஜி அப்படின்னு ஒரு ப்ரொஃபஸர் ஃப்ரம் US, he said இந்த மாதிரி 2 ஜாவலி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தார். அண்ட் I was very happy to sing it in my concerts this season, definitely wherever possible. I look forward to it. Definitely. Thank you. And Shadvita Margini, yeah, I remember you came for that concert and you commented on that. Yeah, rare ragas வந்து ஜாம்பவான் இவர் இருக்கார். ஸோ இவர் மாதிரி நிறைய பேர் ஹேண்டில் பண்ணுற ஒரு அந்த ஈஸ் பார்த்து தான் நாங்கள் கற்றுக்குறோம். கல்யாணராமன் சார்லாம் த வே தே ஹேண்டில் ராகாஸ் லைக் ஷட்வித மார்கினி, சலநாட்டை, இந்த தானரூபி அப்படிலாம் பார்க்கும்போது அதில் ஒரு பாட்டு தான் இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச கோட்டீஸ்வரியர் பாட்டோ தியாகராஜ ஒரு வெரி ரேர் சாங் இருக்கும். பட் அதை கேட்ட அப்புறம் இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் த வே தே ஹேண்டில் தீஸ் ராகாஸ் அதில் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து அந்த கச்சேரியில் போயிடும் சார். Somebody like you should take up. I will try my best. Thank you. Have a lot of stock quotes, if not any. Let's say if it's a Kalyanam, for instance, we just saw the process of you talking through the entire process of writing, the concept of this piece that we're going to, I'm sure, sing in a while. But we end up having stock quotes for like, for a marriage, for instance, or stock phrases maybe. Do you have common stock phrases that you go back to regularly when you write? No, we just want to avoid that. Whenever I start writing a lyric, I just think about the concept in which I'm doing and what people before me have done it. What people like Patakottai, Kannadasan, Bharati, Vali, so many lyric writers who are writing contemporarily now, lyrics they've all done, and what is the regular thing that we usually use to tell that particular thing. So that will first come to mind, and that is just for avoiding that. So I just want to avoid that and go and think in some
totally different direction or a dimension, how we want to approach this whole concept. So sometimes when the concept is very challenging, it's a very beautiful question. When the concept is challenging, something really new, you'd also have this experience of the flow of writing will be very fast. If it's going to be, you're writing about something very fresh and new. But if it's something that happens over and over again, how are we going to present it in a fresh way so that we are happy working on it, creating that, and also people would also actually feel that it's a totally different perspective of seeing this. There are a few songs also when for instance, this was a very popular thing, like love failure songs. So many love failure songs used to happen. So most of the songs were going in a way like cursing the women and bashing women and things. So when such situations came to me, I had 3 or 4 different songs I've worked. Every single song, same love failure, same the hero, whatever is the feeling. So every time I try to change the perspective, what can be done differently this time. So there was one song, Munnal Kadali in Mridan. So that song talks about யாரோடு வாழ்ந்தாலும் நீ இன்பம் காணுவாய் என்றேனும் ஒரு நாள் நீ என் காதல் காணுவாய் வருந்துவாய் முன்னாள் காதலி. So that is the idea in which like it's like presenting the same love failure in a different dimension. Prayer song worked in a totally different dimension, and there was the few other songs that I worked. So that is, I try to avoid those stock things that's usually used for that. Try to go for something. இப்போ தமிழ்னா there are so many Tamil இல்லையா? Many of us learn Tamil. Many of us actually pick up words by listening to a song. Could be Carnatic or could be movie songs. I have learned many Tamil words that way. தெரியாது என்னென்ன மீனிங் தெரியல, போய் கேட்டு you will find out from the internet or something. So have you ever been told not to use some particular words because either they're too difficult or this generation will not understand it? And Charan also, I don't know, you're working. Yeah, I'm working. I'll answer the question. It's a very interesting question because we work on songs to entertain people. So the target audience when we're working on movies is we have a target audience of 15-year-olds to 25-30-year-olds. So people after 30-year-olds, they don't listen to music that much. So we need to target them, and their knowledge of Tamil is very limited, the teenagers and the kids. So the directors mostly, they don't want literary words from the literature. We'll avoid it, we'll go for very simple words. But there are few directors who ask for such words. For instance, one particular song which I worked on in Enamo Edo, there's a phrase called Kuviyamilla Kachi Pedai. I wrote that line and I was 100% sure that's going to be rejected. So because people can't understand it. But I went to the director and I was surprised. The director really loved it. He said, I understood that. I come from a Tamil medium. I know what Kuviyam is. You're trying to tell out of focus with Kuviyam illa Kachi Pedai. He understood it immediately. Then okay, then now 50% yes, okay. Now, but anyway, 100% the music composer is going to reject it. Is what my next thing. So we went to the music director, I recited it, and he loved it. He said like, it sounds like Koi Mil Gaya. I really love the sound of it. Look, let's have it. He didn't even understand the meaning of it, but he liked the sound of it. So sometimes when the sounds are good, people go for the words. So for a movie, how frequent is the collaboration between the lyricist and the singer? Or do you keep listening stories when the lyricist is there and the singer is the booth? How frequent is it in the So I've worked with one particular composer. I'll not tell the name. I've worked with him for nearly 6 or 7 movies, and I've never met him. So we worked on so many movies together. The songs have come out, and we never met because. And singers, we don't even have to talk about singers because the singers and music composers have never met. So most singers are in US. They sing from US, and they are always in the concerts. They take their studio along with them. So whenever we give a song, mostly we communicate through WhatsApp. All the Kannadasan, MSV, Bandulu kind of meetings happen in WhatsApp these days. So that's a sad thing, but because like when we meet and when we create things together, it has beautiful energy flowing, and we immediately know what's going wrong and we'll understand. But in these kind of cases, we can't wake up the lyric writer at this hour, we can't disturb the singer at this hour, so let's compromise with whatever we have, kind of things happen in these situations. I know you've dabbled in this. This generative AI, I mean, this is the season. Do you think that these tools like ChatGPT, especially create a context,
is going to make musicians jobless? It'll actually make story writers or writers more powerful. People who are using it, it'll make them more powerful is my thought. So whatever I've just looked at with my experience with all these generative AIs and a lot of AI tools is they do what humans have done in the past. What we've done in the past, how we form certain phrases, how we'll form certain sentences. It's just kind of a predictive algorithm where it predicts what the next word will be based on the previous words and the previous whole context of the words. What these all these GPTs lack is experience that we have every single day. So a kind of experience where you go inside a coffee shop, you wait there and you see a few stories happening there. You connect to randomly different stories. This one, a predictive AI cannot have this experience if it was not had by any other human being in the past. Some human must have had it and must have written it somewhere, and it can just predict what the kind of. So my thing is, all these predictive AIs can be really good assistants for good writers, good composers, good artists and good creators. It's going to make them super powerful with these tools by saving a lot of time. Yes, it will. Your question is also right. It will also replace a few people who are not willing to adapt to this technology. Do you think lyrics adds beauty to music or music adds beauty to lyrics? A lovely question. I'd like to answer this one mathematically. See, in mathematics we talk about infinity. There are a lot of infinities, not just one. We have, say, a set of natural numbers. Say it's one infinity. It's huge. It's so huge that you can't measure where it begins, where it ends. There are bigger infinities than that. A set of real numbers where we say 1.1, 1.11. So it's even big, and there are even bigger infinities than real numbers. So it keeps going on and on. There are so many infinities. Music and lyrics both are two different infinities. Music is a larger infinity and lyric is a smaller infinity because language has a limitation. But again, music has a beautiful wrapper. It's like a beautiful wrapper which music gives to lyric. So when you separate them both, they both are beautiful in their own ways, but when they merge together, they add meaning to each other. So they enhance the meaning of each other. That is my Have you ever felt, you don't have to say which song, have you ever felt, oh, my lyrics are better than the, have you ever felt ever? In the song, lyrics if I feel that, I'll not be happy with me. I'll not be happy with the song also. So it is not, there is no concept of who's going to be winning or which is better. Both have to be perfect. So when you start to feel that the lyrics are better, then the song is lost. So it's my loss. I feel it's something went wrong. Something went beyond what's necessary. So it's not a question. Not that I felt that the music and the lyrics are not going with each other. I've not communicated well with each other. In some times I actually feel that. There are this is one, I'd like to just quote this one small incident. I went for a song composing with Mr. Rahman. He just, I went there, he said, like, can we start thing? This is the melody, and he played me a melody. He played me a small melody. I listened to it was beautiful, and I wrote these lines, Naan un alaginile deivam unarugireen. And I just showed it to him. He said, like, did you really write it now? And he asked me, I didn't understand what he actually asked. I said, yes, I wrote it now. And are you sure? And he said, yes sir, but I just listened to your tune and I wrote it. And I'm like, what's the thing? He said, like, he just went to a shelf and he took a book, and he said, like, every time I start to compose, I just go and read some book for some inspiration. Today, before starting to compose this song, I just opened a random page of this book by this prophet, and he's just written these lines, in thy beauty I see the manifestation of God. And he didn't tell a word to me, he just composed it. I just entered the room, he played that tune to me, and I said these words. And this is the thing I'm talking about, the infinities talking to each other. Music asks what it needs from the words, and it takes it.
iTunes party. iParty. iParty, Yeah. yeah. So now with the advent of NEP, there's a lot of importance to early childhood education. So would you like to explore some in that particular segment? I'm doing actually, yes, we are doing a lot of songs for children, for learning basically, like Mr. Anil and we've created songs on space and science and mathematics and so many different topics for children to learn these concepts through music in Tamil, and also teaching them Tamil letters and simple concepts like modern day concepts, still doing that. Yes. For your information, I think I've sang a couple of them in your iTunes party. Thank you. Can I ask one more? Yeah. As a human, which has been an easy emotion to process, but as a poet, very tough to write. Lovely question. The problem I face mostly is switching from one emotion to another emotion. Like I'd be in a very happy state of mind and I'd be writing the saddest song on earth. So and I'll be in a very sad state or angry, and when I'm angry I go write, so mostly. But when writing I'll be talking about like totally opposite of what my anger is. So these are the kind of things, like it's like putting someone in a totally different weather, bringing an Eskimo and putting them in the summer of India. So whatever happens to their body happens to the mind when we do that, shifting between one emotion to another emotion. So the answer is, it does not matter which emotion is easy or right. It's based on what you are in and how you're feeling. You have to just be in someone else's shoes. It can be a person, it can be there was a day while I was writing a revenge of a housefly. So that I had to just get inside the mind of a housefly and how it wants to take revenge. So I can't be in that kind of a mode for me to go right. But that shifting process, sometimes it creates, while writing certain songs, creates severe headaches for me, especially when the tunes, the melody is very strict, like like if this melody is structured like this, whenever I had to make every time I have to place the words, I have to sing that like 100 times in my mind, and that sometimes I end up in a headache after finishing that song. It's because of, not because of the, it can be because of the mood, also because of the structure, but shifting those moods or emotions is what is a bit tough. Forgive my ignorance about your work. மரபு கவிதை எழுதியிருக்கீங்களா? இல்ல எழுதுனதில்லை. ஆனால் மரபு கவிதை scope, what is the need, or what is the scope for bringing it back? It has its own charm and love. மரபு கவிதைகள் விட்டுடலாங்க. இப்போ புது கவிதை படிக்கவே ஆள் இல்லை. இப்போ இல்லைங்க, படிக்கிறதுக்கே ஆள் இல்லை. ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கே ஆட்கள் கம்மியாகிட்டு இருக்காங்க. கவிதை புத்தகங்கள்லாம் இப்போ போடுறதே எல்லோரும் நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. கவிதை புக்ஸ் வேணாம், இனிமேல் பப்ளிஷர்ஸே ரெடியாக இல்லை. கவிதை புக் போட்டு என்னங்க பண்ண போகிறீங்க, அது வேணாம், நீங்கள் வேணால் பப்ளிஷிங் பண்ணிங்க, நீங்கள் செல்ஃப் பப்ளிஷிங் பண்ணிங்க, பிரிண்ட் பண்ண வேணாம், யாரும் வாங்குறதில்ல புக் ஃபேரில் போட்டு. ஸோ மரபு கவிதைகளுக்கான அது ஸ்ட்ரக்சர் இஸ் ரொம்ப டஃப்பான ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் பீப்புள் எழுதுறதுக்கு. மரபு கவிதைகள் உங்களுக்கு வேணும்னா பெஸ்ட்டு திங்கஸ் ஏஐ நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். மரபு கவிதைகள் எழுத அது சூப்பராக எழுதும். ஆனால் யார் படிப்பாங்கன்னு தான் தெரியாது நமக்கு. அதுதான் யாருக்காக பண்ணுறோம். ஏன்னா இதுதான் முக்கியமான கொஸ்டின். ஏஐயில் நம்ம இது பண்ணும்போது நிறைய திங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நிறைய ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே. அது யார் கன்சியூம் பண்ண போகிறா, யார் படிக்க போகிறா, யார் புரிஞ்சிக்க போகிறா அப்படின்ட்டு. மரபு கவிதைகள் சிம்பிள் லாஜிக்ங்க. ஏன்னா ஃபார்முலா எல்லாமே பக்காவாக எவ்ரிதிங் இஸ் செட். எவ்வளோ மீட்டர் வேணும், ஒரு வெண்பானா இப்படி, ஆசிரியப்பானா இப்படி, ஒவ்வொரு பாவகைக்கும் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரையறுத்து வச்சுருக்காங்க. அதை இப்போ ஒரு மெஷினை எழுத வைக்கிறது ரொம்ப ஈஸி, மனுஷங்களை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா முதல்ல தமிழ் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இருக்கிற புது ஜென்ரேஷனுக்கு அவங்களுக்கு தமிழை சொல்லிக் கொடுத்தாலே நம்ம ரொம்ப பெரிய விஷயம். மரபு கவிதைகள்லாம் நம்ம அதுக்கப்புறம் போகலாங்க, கண்டிப்பாக போகணும், ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து போகலாம். ஒவ்வொரு ஆக்டருக்கும் அந்த கண்ணதாசன், வாலி அவெல்லாம் எழுதுகிற போது சிவாஜிக்கு தகுந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. எம்ஜிஆருக்கு தகுந்த மாதிரி எழுது, இந்த பாட்டை அவருக்கு போனால் சரியாக இருக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் இப்போ ஆக்டருக்கு தகுந்த மாதிரி எழுதுறது அந்த மாதிரி நடிக்க முடியாது. ஏன்னா இந்த
நான் ஆணையிட்டால் வந்து நான் சிவாஜிக்கு எழுதினேன்னாக்கா செய்காது அப்படின்னு வாங்கி சொல்லுவேன். Do you write for actors or actors? இல்லைங்க, நான் வந்து அது ஒரே ஒரு திங் 1-2 அக்கேஷனில் அது மாதிரி பண்ணியிருக்கேங்க. அது ஒரு டைரக்டர் கேட்டாங்கன்றதுக்காக அது மாதிரி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் கேரக்டர்ஸ்க்கு எழுதுவேன். ஸோ அந்த கேரக்டர்ஸ் யாரோ அந்த கேரக்டர்ஸ்க்கு எழுதுவேன். யார் நடித்தாங்கனாலும் அந்த கேரக்டருக்கு பொருந்தும். ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்காருன்னா அந்த ஃபோட்டோகிராஃபரோட லைஃப்லேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து நான் அந்த சாங் ஃபுல்லாக அந்த ஃபோட்டோகிராஃபிக் டெர்மினாலஜிஸில் நிறைய திங்ஸ் அந்த ஃபோட்டோகிராஃபியாக வரும். அதில் ஹீரோ யாருன்னு பார்க்க மாட்டேன். இப்போ விஜய் வந்து ஒரு ஆர்மியிலேருந்து மிலிட்ரியிலேருந்து வர ஒரு பர்சனாக ஒருத்தர் வருவார் ஒரு படத்தில் துப்பாக்கியில். ஸோ அதில் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட லவ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாருன்றது அந்த கான்செப்ட் அவரோட அந்த கேரக்டர் பாடும். எனக்கு அது மாதிரி பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்ஸ்ட் ஆஃப் கோயிங் ஃபார் ஆக்டர்ஸ் அண்ட் அவங்களோட ஃபேன் பேஸ்க்காகன்ட்டு எழுதுறதை விட இட்ஸ் இன்னும் பெட்டர் டு டூ தி கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப மனசில் ஆழமாக பதியும். ரொம்ப அழகான ஒரு கவிதை எழுதியிருக்கார். படிக்கிறீங்களா? ஒரு வாட்டி படிச்சிடலாம். ஸோ இந்த பாட்டு நான் எழுதலை, நீங்கள் தான் எழுதுனீங்க எல்லாரும். தேங்க்யூ ஃபர்ஸ்ட்டாக. கிரெடிட்ஸ் உங்களுக்கு தான். ஸோ மனம் திருமணம் எது திருமணம், பூக்கள் கூக்கும் மாலையா, பட்டில் செய்த சேலையா, பொன்னில் செய்த தாலியா, இல்லம் என்னும் வேலியா, மனம் திருமணம் எது திருமணம், கெட்டி மேட சத்தமா, கட்டிலேறும் யுத்தமா, 2 இதயம் இணையும் போது மனது வைக்கும் முத்தமா, மனம் திருமணம் எது திருமணம். மனம் மனம் திருமணம் மனம் திருமணம் எது திருமணம் மனம் திருமணம் எது திருமணம் மனம் திருமணம் எது திருமணம் பூக்கள் கோக்கும் மாலையா பட்டில் செய்த சேலையா பூக்கள் கோக்கும் மாலையா பட்டில் செய்த சேலையா பொன்னில் செய்த தாலியா இல்லம் என்னும் வேலியா மனம் திருமணம் எது திருமணம் கெட்டி மேள சத்தமா கெட்டி மேள சத்தமா கட்டில் ஏறும் யுத்தமா கெட்டி மேள சத்தமா கட்டில் ஏறும் யுத்தமா 2 இதயம் இணையும் போது மனது வைக்கும் மூத்தமா மனம் திருமணம் 2 இதயம் இணையும் போது மனது வைக்கும் மூத்தமா மனம் திருமணம் எது திருமணம் மனம் திருமணம் எது திருமணம் எது திருமணம் எது திருமணம்.
என்னை பொறுத்த வரைக்கும் டியூன் இஸ் அ ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ கரகர பிரியா எனக்கு தோணின இப்போ ஒரு டியூன், பட் ஐம் ஷுர் ஒவ்வொரு மியூசிஷியன் கையிலையும் இந்த வடிவம் மாறக்கூடும். ஸோ தட்ஸ் த பியூட்டி ஆஃப் த இன்ஃபினிட்டிஸ் தட் ஹீ மென்ஷன். என்னோட இன்ஃபினிட்டிக்குள்ளே கரகர பிரியா இந்த டியூன் அழகாக வந்த மாதிரி இருந்தது. ஐ திங்க் வி ஹோப் டு கிரியேட் சம்திங் லைக் திஸ் வாட் வி டிட். ஏன்னா ஒரு ஸ்பார்க் ஒரு மியூசிஷியனுக்கு ஒரு டியூன் மாதிரி வரும். ஸோ இந்த ஹாஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் சங்கீத பாஷையில், இந்த ஹாஸில் ஒரு வார்த்தை கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யாரை போய் கேட்குறதுன்னு முன்னாடி தெரியாமல் இருந்தது, இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிடுது. ஸோ இவர்கிட்ட போய் தமிழில் ஏதாவது இந்த மெட்டுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை ஏதாவது கொடுக்க முடியுமா? அண்ட் வித் இஸ் inimitable ஸ்டைல் he delivers with topics that are very current and relevant and that can take Carnatic music to a new audience. So once again thank you Karki. Thanks to Hindu and Story Culture for making this happen. It was wonderful meeting all of you. தேங்க்யூ ஆல் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட்டு. ஸோ எல்லாரும் சேர்ந்து இது உருவாக்கி இருக்கோம். சார் வந்ததுக்கு அப்கோர்ஸ் எவ்வளோ தேங்க் பண்ணணும். It was a very beautiful concept, and I've always enjoyed music as a standalone art, and lyric writing as a standalone feeling. So for this to come together in one platform was a very beautiful experience, and I full credits to the Hindu for organizing such a beautiful evening and a perfect end to a very tiring week, I would say. And looking forward to many such innovation and for art connoisseurs also. ஆர்ட் ஃபார்மை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணலாமா, இப்படிலாம் வந்து பண்ணினா எப்படி, ஹவு வில் இட் பி அக்செப்டட் அண்ட் ஹவு கேன் இட் பிரிங் அபவுட் அ குட் சேஞ்ச். பிகாஸ் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் அண்ட் இட்ஸ் அ கிரேட் சேலஞ்ச். அது ஒரு ஹேபிட்டாக மாற்றுறது இஸ் அ பிகர் சேலஞ்ச். பிகாஸ் ஒரு சேஞ்ச் வந்து ஒரு நாள் மாத்திரம் ஒரு சேஞ்ச் பண்ணி த சேஞ்ச் cannot stand. It has to become a habit for the betterment of the purpose of the change which is being made. So I think it was a very thought-provoking initiative, and being a Carnatic musician, I really enjoyed the different perspective of a Carnatic musician who can be of use in doing such social changes, because it's a rare thing which people don't think out of the box, and it was a really welcoming initiative.